ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் பட்டர் பீன் மசாலா கிரேவி செய்ய போகிறீங்க. அதுக்கு பாருங்கள் பட்டர் பீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மசாலா அரைச்சிக்குவோம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காயோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒன்று போட்டு அதை தனியாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். இப்போ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இனி வந்து இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பட்டர் பீன்ஸ் வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். இதில் இப்போ கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்க்கலாம். இப்போது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. அதோட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம் சோம்பு தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விடுவோம். அப்புறம் இந்த தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கிரேவியாக வரும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கேப்சிகம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேப்சிகம் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு கேப்சிகம்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 50% வெந்தால் போதும் கேப்சிகம். அதோட இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான பட்டர் பீன்ஸ் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். இந்த கேப்சிகமும் போடுறதுனால நல்லா சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா வாசனையாகவும் இருக்கும். கேப்சிகம் பிடிக்காதவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.